Hello students, அடுத்தது exercise 5.3 ல 9th sum பார்க்கலாம். இது ஒரு important 5 mark question. ரொம்ப சிம்பிளா இருக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? Find the equation of the median and altitude of triangle ABC through A where the vertices are A ங்கிறது 6,2, B -5, -1 and C ங்கிறது 1,9. A 6,2, B -5, -1 மற்றும் C 1,9 முனைகளாக கொண்ட முக்கோணம் ABC யின் முனை A யில் இருந்து வரையப்படும் நடுக்கோடு மற்றும் குத்துக்கோட்டின் சமன்பாட்டை காண்க. இப்போ நம்ம சொல்யூஷன் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு ட்ரையாங்கிள் ABC கொடுத்திருக்காங்க. A 6,2, B -5, -1, C ங்கிறது 1,9. அப்புறம் என்ன கேக்குறாங்க நமக்கு? ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன், அதாவது நடுக்கோட்டின் சமன்பாடு. மீடியன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியணும். மீடியன்னா லைன் ஃப்ரம் தி வெர்டெக்ஸ் டு தி மிட் பாயிண்ட் ஆஃப் தி ஆப்போசிட் சைடு, அதாவது மிட் பாயிண்ட்க்கு வரணும். A ல இருந்து மிட் பாயிண்ட்க்கு வரையப்படுற கோடு தான் மீடியன். A என்ற முனையிலிருந்து எதிர்பக்கத்தின் மைய புள்ளிக்கு வரையப்படும் கோடு தான் நடுக்கோடு. அதாவது a line from the vertex to the midpoint of the opposite side is median. Point வந்து D னு வெச்சுக்கலாம். அந்த midpoint வந்து D னு வெச்சுக்கலாம். So AD ங்கறத நம்ம equation of AD கேக்குறாங்க. AD is median. AD ங்கிறது நடுக்கோடு. What is equation of AD? அதான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாம இந்த பாயிண்ட் D கண்டுபிடிக்கலாம். இப்ப D பாயிண்ட் நாம கண்டுபிடிக்கலாம். D பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மிட் பாயிண்ட் ஆஃப் BC, BC யோட நடுப்புள்ளி. மிட் பாயிண்ட் நமக்கு ஃபார்முலா தெரியும். x1 + x2/2 + y1 + y2/2. அந்த ஃபார்முலா போட்டு D பாயிண்ட கண்டுபிடிக்கலாம். அப்ப D ங்கிறது ஒரு பாயிண்ட், A ங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. சோ நம்ம AD ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன், நடுக்கோட்டின் சமன்பாடு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப AD ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன். AD க்கு இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது. ரெண்டு பாயிண்ட் வச்சிட்டு 2 பாயிண்ட் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் BC. B என்ன பாயிண்ட்? -5, -1. C என்ன பாயிண்ட்? 1,9. மிட் பாயிண்ட் ஆஃப் BC D. நம்ம வந்து என்ன எடுத்துக்கோம்? D ன்னு எடுத்துக்கோம். அதாவது BC யின் நடுப்புள்ளி D ன்னு எடுத்துக்கோமா? சோ இதுக்கு என்ன ஃபார்முலா? x1 + x2/2. இது x1, இது y1, இது x2, y2. x1 + x2 -5 + 1/2, கமா y1 + y2 -1 + 9/2. -5 + 1 வேற வேற சைன். 5 பெருசு, பக்கத்துல மைனஸ் இருக்கா? -4/2, கமா 9 - 1. 9ல 1 போச்சுனா 8/2. இது சிம்பிளிஃபை பண்ணலாம். -2, 4. இதான் பாயிண்ட் D. D ங்கற பாயிண்ட் நமக்கு என்ன? -2, 4. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் AD. ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் AD. அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன். ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் AD. நடுக்கோடு AD யின் சமன்பாடு. Equation of the straight line AD, அதாவது equation of median AD. So இப்ப ரெண்டு பாயிண்ட் இருக்கு. A ங்கற பாயிண்ட் என்ன? 6,2. D ங்கற பாயிண்ட் என்ன? -2,4. இது x1, y1, இது x2, y2. Equation of straight line by 2 point form. Equation of straight line by 2 point form. என்ன ஃபார்முலா நமக்கு? 2 point form இருக்கு இல்லையா? சோ ஈக்குவேஷன் ஆஃப் AD. A ஒரு பாயிண்ட், D ஒரு பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் AD, அதாவது AD நடுக்கோட்டின் சமன்பாடு. ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் AD எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் by 2 point form. என்ன ஃபார்முலா? y - y1/y2 - y1 is equal to x - x1/x2 - x1. y1 நமக்கு என்ன? 2 y2 4 - y1 2. x - x1 என்ன? 6
x2 என்ன -2 minus x1 எவ்வளவு 6 y minus 2 by 4 minus 2 2 is equal to x minus 6 by minus 2 minus 6 ஒரே சைனா ஆட் பண்ணிக்கோ minus 8 cross ல பெருக்கலாமா 2 into x minus 6 is equal to minus 8 into y minus 2 multiply பண்ணு 2 into x 2x minus 6 2s are 12 minus 8 into y minus 8y minus 8 into minus 2 plus 8 2s are 16 இப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வரலாமா 2x minus 12 minus 8y என்னாகும் plus 8y plus 16 என்னாகும் minus 16 is equal to 0 2x plus 8y minus 16 minus 12 ஒரே சைடு ஆட் பண்ணிட்டு மைனஸ் போடணும் 28 is equal to 0 இது வந்து 2 எல்லாத்துக்குமே 2 காமனா இருக்கா so divide by 2 2 ஆல் டிவைட் பண்ணலாம் 2 ones are 2 2 4s are 8 minus 14 2s are 28 this is the equation of AD ஓகேவா so equation of the median கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து equation of altitude கேக்குறாங்க altitude அதாவது குத்துக்கோட்டின் சமன்பாடு அடுத்தது போலாமா அடுத்தது equation of altitude கண்டுபிடிக்கணும் அதாவது குத்துக்கோட்டின் சமன்பாடு குத்துக்கோடுனா என்ன altitudeனா என்னன்னு தெரியும் ஃபர்ஸ்ட் altitudeனா என்னன்னா perpendicular line from the vertex to the opposite side perpendicular line from the vertex to the opposite side is called altitude அதாவது ஒரு முனையிலிருந்து எதிர்பக்கத்துக்கு வரையப்படும் செங்குத்து கோடு தான் என்னன்னு சொல்றோம் குத்துக்கோடு அப்ப இந்த லைன் வந்து 90 டிகிரில இருக்கும் AD perpendicular to BC so AD perpendicular to BC AD யும் BC யும் செங்குத்தா இருக்கும் இப்ப perpendicularனா slope of BC கண்டுபிடிக்கலாம் so slope of BC கண்டுபிடிச்சிட்டு so BC is perpendicular to AD அப்ப slope of AD perpendicular slope by using perpendicular slope formula AD ஓட slope கண்டுபிடிக்கலாம் அப்ப நமக்கு ஒரு slope ஒரு பாயிண்ட் இருக்கும் அதை வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம் அதாவது BC ஓட slope கண்டுபிடிக்கலாம் so BC slope வந்து AD slopeக்கு perpendicular-ஆ இருக்கும் அப்ப perpendicular slope வந்து நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு அப்புறம் AD க்கு ஒரு slope இருக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது equation of the straight line equation of AD by using ஒரு slope ஒரு point form வச்சு பண்ணலாம் ஓகேவா first slope of BC slope என்ன ஃபார்முலா நமக்கு y2 minus y1 by x2 minus x1 so slope of BC B என்ன நமக்கு minus 5 minus 1 C என்ன 1, 9 இது x1 y1 x2 y2 slope of BC y2 minus y1 9 minus of minus plus by x2 minus x1 1 minus of minus 5 plus 5 10 by 6 அதாவது 5 by 5 2s are 10 3 2s are 6 இது slope of BC AD perpendicular to BC AD யும் BC யும் perpendicular செங்குத்தா இருக்கு 90 டிகிரி இருக்கு because AD ங்கிறது குத்துக்கோடு AD ங்கிறது altitude அப்ப AD வந்து BC க்கு perpendicular-ஆ இருக்கும் AD perpendicular to BC AD ங்கிறது BC க்கு செங்குத்தா இருக்குது therefore slope of AD will be minus 1 by slope of BC இது என்ன ஃபார்முலானா m1 is equal to minus 1 by m2 if two lines are perpendicular slope என்னன்னா minus 1 by m2 ஓகேவா so slope of AD நமக்கு என்ன minus 1 by BC ஓட slope என்ன 5 by 3 is equal to minus 5 by 3 reciprocal ஆகுமா 3 by 5 therefore slope of AD will be minus
3/5. அடுத்தது equation of the altitude AD. AD என்ற குத்துக்கோட்டின் சமன்பாடு. Equation of altitude AD. இதுக்கு என்ன ஃபார்முலானா ஒரு பாயிண்ட் என்ன ஏங்கற பாயிண்ட் என்ன 6, 2. ஸ்லோப் என்ன நமக்கு ஸ்லோப் is equal to m is equal to -3/5. ஒரு பாயிண்ட்க்கு ஒரு ஸ்லோப் இருக்குது. அப்ப ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் என்ன ஃபார்முலா நமக்கு equation of straight line by slope point form. ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் அதாவது ஒரு சாய்வு ஒரு புள்ளி. ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் என்ன ஃபார்முலா y minus y1 is equal to m into x minus x1. y minus y1 என்ன 2 is equal to slope என்ன -3/5 into x minus x1 என்ன நமக்கு 6. இது x1 இது y1. y minus y1 2 is equal to -3/5 into x minus x1 எவ்வளவு 6. இது கிராஸ்ல பெருக்கோ 5 into y minus 2 is equal to -3 into x minus 6. மல்டிப்ளை பண்ணலாமா 5 into y 5y minus 5 2s are 10 is equal to -3 into x minus 3x minus 3 into minus plus 3 minus into minus plus 6 3s are 18. இத வந்து இந்த பக்கம் கொண்டு வரலாமா 5y minus 10 minus 3x என்னாகும் plus 3x plus 18 என்னாகும் minus 18 is equal to 0. அப்ப 3x plus 5y minus 10 minus 18 minus 28 is equal to 0. This is the equation of AD. Equation of the altitude AD. குத்துக்கோடு AD இன் சமன்பாடு. ஓகேவா?